உலகமே ஒரு தாய், உலகமே ஒரு கோயில். உலகத்தில் பிறக்கும் மெஞ்ஞான பரிசுத்த ஒளியே காட், கடவுள். வேறு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. சிந்தித்து பார்த்தால் உனக்கு புரியும். சிந்திக்காதவரை இல்லை. சரியான சிந்தனை ஓட்டமே உனக்கு நல்ல ஒரு ஆன்மீக பயணத்தை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். அதுபோல உலகமாதா ஜோதி மக்கள் கட்சியின் தொண்டன், உங்கள் தோழன் அருட்ஜோதி மைந்தன் ஆதிநாராயணன், திரு அண்ணாமலை சரணாலயம் கிரிவலப்பாதையில் இருக்கக்கூடிய சாது சந்நியாசி துறவிகளில் நானும் ஒருவன். அவர்களோடு 20 ஆண்டு காலம் வாழ்ந்து கொண்டு இருக்கும். 20 ஆண்டுகள்னா பாருங்களேன், 20 ஆண்டுகள் சுற்றி கொண்டு பல ஊர்கள், பல மலைகள், பழைய ஆலயங்கள், கோயில்கள் என்று பல இடங்கள் சுற்றி பார்த்து கடைசியாக நமக்கு இருக்கும் ஒரு சரணாலயம் இந்த திரு அண்ணாமலையே, ஞான பூமியே, இந்த புனித பூமியே, இந்த தர்ம பூமி என்று இந்த திருவிழப்பாவில் தங்கிக் கொண்டிருப்பவன் நான். சாதாரண ஒரு மனிதன். நான் தெரு தெருவாக வியாபாரம் பார்த்து கொண்டிருந்தவன். என் மனமாற்றத்தினால் இப்படி வீதிக்கு வந்து சுற்ற ஆரம்பித்தேன். சுற்றி வந்த பின் எனக்குள் சில மாற்றங்கள் நிகழ்ந்தது. ஆசைகள் ஆசைகள், உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே டோட்டலாக மாறி இன்றும் ஒரு நேரம் மட்டும் உணவு அருந்தி கொண்டு மக்கள் சிந்தனையில் வாழ்ந்து கொண்டேன். எனக்குள் நான் பேச நினைக்கக்கூடாது, நமக்கு எதற்கு இதெல்லாம், நாம ஏன் பேசுகிறோம் என்று நினைத்தாலும் என் மனம் தூண்டப்படுகிறது, பேச சொல்கிறது. அதனால் உங்களுக்காக பேசுகிறேன், மக்களுக்காக பேசுகிறேன். இறைவன் இருக்கிறார், எல்லோர் உள்ளத்திலும் அரசாட்சி புரிகிறார். கடவுள் இருக்கிறார். மனிதனுக்கும் இறைவனுக்கும் லிங்க் இருக்கு. அதற்கு இந்த தமிழ்நாட்டில் நடந்த தேர்தலே அதற்கு விதி விலக்கு. அதுபோல் தமிழ்நாடு இந்த அரசு ஆட்சியிலே பல தலைவர்கள் ஆண்டார்கள். பல தலைவர்கள் நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து நம் இந்திய திருநாடு, இந்த தமிழ் நாட்டை, தமிழ் மாநிலத்தை பல பொதுநலவாதிகள் பல பேர் ஆண்டார்கள். இதிலே நம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர், டாக்டர் கலைஞர், ஷார்ட்டா சொல்றது கலைஞர், அவர் ஆட்சி புரியும் போது அவர் சொன்ன ஒரு கவிதை, ஏன்னா அவர் சொன்னது இது, நான் சொல்லணும்னு சொல்ல முடியுமா? முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர் சொன்ன ஒரு அற்புதமான கவிதை என் நினைவுக்குள் வருகிறது. எதெல்லாமோ மறந்து போறேன்னா இது என் மனசுக்குள்ள இருக்கு ஐயா. யார் சொல்லிவிட்டு போன கவிதை? முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர். அவர் என்ன சொன்னார் என்பது மக்களுக்கு புரியும், நிறைய பேருக்கு. ஏன்னா அனுதினமும் பத்திரிகை பார்க்கவங்களுக்கு அப்பப்போ அவருடைய கவிதைகள் வெளிவந்து கொண்டு இருக்கும். அந்த கவிதை படித்தவர்களுக்கு நினைவில் இருக்கலாம் நான் சொல்லக்கூடிய கவிதை. என்ன சொன்னார் நம் அறிஞர் கலைஞர்? என்ன சொன்னார் என்று விவேகம் என்னும் வெள்ளி முளைத்து, விவேகம் என்னும் வெள்ளி முளைத்து, ஜாதி மத பித்து என்னும் சனி ஒளிந்தால். என்னது ஒளிந்தால்? சனி. சனி தமிழ்நாட்டை பிடிச்சிருக்கிற சனி. சனி என்ன சனி? நான் கூட சொல்லுவேன், அந்த சரீரத்தில்
சளி பிடிக்குமே அன்றி யாரையும் சனி பிடிக்காதியா. ஈஸ்வரனியா கடவுள். சனி ஈஸ்வரன் ஒரு நாமம். வணங்கும் போது நம்மளுக்குள்ள பய உணர்வு போகும். அதுமாரி நம் கலைஞர் சொன்ன அந்த விவேகம் என்னும் வெள்ளி முளைத்து ஜாதி மத என்னும் புத்து வெறி விவேகம் மனிதனுக்குள் இதை பெற்று என்னும் சனி, அதுதாங்க சனி. அந்த சனி தொலைந்தால், அதை ஒழித்தால், அதை விரட்டினால் சமத்துவம் பிறக்கும். நல்ல கவிஞர் இல்லையா ஐயா? கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. தவறாக ஒன்றும் சொல்லலை, அவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் சொன்ன இந்த ஜாதி மத பித்தும் என்னும் சனியை அவர் விரட்டினாரா, ஒழித்தாரா? நான் இல்லை, அவர் ஒழிக்கவே இல்லை. அவர் மக்களை பிரித்தாண்டார். மக்களை ஒற்றுப்படுத்தி வாழவில்லை, பிரித்தாண்டார் மக்களை. ஜாதி மதங்கிற இதில் பிரித்தாண்டார். ஆனால் கவிதை கீழே ரொம்ப டாப்பாக சொல்லியிருக்கார். கவிதை ஒன்று, அவருடைய சொல் ஒன்று, செயல் வேற. அப்போ இந்த வெள்ளி கலைஞர் சொன்னாரே, ஜாதி மத வித்து என்னும் புற்றை ஒழித்தால் சனி, அந்த சனியை ஒழித்தால் சமத்துவம் பெறும். ஆனால் அவர் சொன்னாரே ஆண்டி, சனி ஒழிந்ததா? அந்த சனி ஒளியலையே. தமிழ்நாட்டை பிடிச்ச சனி தான் ஆட்டி படைச்சிட்டு பேச்சு தான் பெருசாக பேசுவாங்க, சனியை ஒழிக்கவில்லை. அப்போ அந்த வெள்ளி யார்? அந்த வெள்ளி யார்? நான் நினைச்சேன் அடுத்தால வந்திருக்கிறார விடியலின் தளபதி சகோதரர், அன்பு சகோதரர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள். முன்னாள் முதல்வர், முன்னாள் கலைஞர், இவர் முன்னாள் முதல்வர். இவர் வந்த பிறவாவது இந்த மக்களுக்குள் ஒரு நல்ல சரியான ஒரு வழியை காட்டுவார், நல்ல வழித்தடத்தை அமைத்து கொடுப்பார், இந்த போதைக்கு ஒரு ஒழுங்கு நடவடிக்கை கட்டுப்பாடு விதிப்பார், இயற்கை போதையை கொடுப்பார், மக்கள் உடல் நலத்தை கொடுப்பதற்கு அந்த இயற்கை மதுவை கொடுப்பார், இன்னும் நிறைய மக்கள் மனதையும் உணர்வையும் மதிப்பார் என்று நினைத்தேன். இவர் ஏன்னா அவர் பெத்த பிள்ளை இல்லையா, அதனால் இவர் ஒரு வேளை வெள்ளியா இருப்பாரோன்னு நினைச்சா வார்றாரு மு.க. ஸ்டாலின் தான் வார்றாரு, விடியலை தர போறாருன்னு சொன்னாங்களே அன்றி விடியல் பிறக்கவில்லை. இல்லையா, விடியல்னா என்ன? தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னாலும் பொன்னாளாக இருக்கணியா. கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அடிபிடிக்கும், அங்கேயும் இங்கேயும் அவன்கிட்ட போய் கையெழுத்து வாங்கவும் ஓடவும் நாடவும் ஆட, இதையா வேலை? இருக்கும் இடத்திலே அவர்களுக்கு அனைத்து செய்து கொடுக்கணும். இனிமேல் யாரும் போய் கலெக்டர் ஆஃபீஸில் போய் மண்டே பெட்டிஷன் கொடுக்கக்கூடாது. விஜய் ஆட்சியில் அங்கே இருக்கிற ஒரு வார்டு உறுப்பினர்கிட்ட கொடுத்தா போதும், தேவை நிறைவேறும். அப்படி இருக்கணும். மக்களை அலங்கழிக்கக்கூடாது. மண்டே பெட்டிஷன் கலெக்டர் லைனில் விட்டுக்கிட்டு இந்த மக்களை, அப்பாவி மக்களை, அந்த அளவுக்கு மனித இனம் தாழ்ந்து போகவில்லை, யாருக்கும் அடிமைகளை. சனி தொலையவில்லை, சனி ஒழியவில்லை. ஒழிப்போம் ஒழிக்கலை. ஐயா இவர் மகனாவது ஒழிப்பார்னு பார்த்தா ஒழிக்கலை. அடுத்தால விதை ஒன்று போட வேறொன்றா முளைக்கும், அடுத்தடுத்து விதையை போடத்தான் பார்த்தாங்களோடைய மக்களை காப்பதில் இல்லவே இல்லை. எவன் பணமானாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு பணம் வந்தால் போதுன்னு நினைத்தார்கள். பணநாயகம், ஜனநாயகம் பிறக்கவில்லை. இனிமை யாரடா வரப்போறா இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த சனியை ஒழிக்க, பாவத்தை போக்க? சனி ஒழிஞ்சிட்டுனா பாவமெல்லாம் தொலைஞ்சிரும், ஓடிடும். ஆள் இல்லை. இடையிலே ஒருத்தர் எதிர்பார்த்தாங்க, யார? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். யார? ரஜினிகாந்த் எதிர்பார்த்தாங்க. அவர் கடைசி நேரத்தில் என்ன பண்ணாங்க மக்களுக்கு தெரியும். நம்ம சொல்ல முடியுமா? நம்ம அவரை பார்த்துருக்கோமா, பேசியிருக்கோமா? ஒன்றும் கிடையாது. அவர் மனநிலை அந்த நேரம் என்னமோ
இனி அவ்வளோதான் ஓய்ந்தது என்று நினைத்தேன். பிறந்ததையா வெள்ளி. அது எந்த வெள்ளி? விஜய் என்னும் வெள்ளி. அனுதினமும் விண்ணிலே வரும் விடியல் வெள்ளி. அனுதினமும் ஒரு வெள்ளி வரும். அந்த வெள்ளியைப் போல விஜய் வந்தார். வேகம் என்னும் வெள்ளி முளைத்து ஜாதி மத பேதம் என்னும் சனியை ஒழிக்க வந்தார். வந்துட்டார், ஒழிப்பார். மக்களை எந்த ஜாதி மத பேதமின்றி ஒரே கண்ணோட்டத்தில் இந்த மக்களை பார்த்தால், மனிதனாக பார்த்தால், எல்லோரையும் ஏற்ற தாழ்வுகளை அறிந்து அதற்கேற்ற சீர்திருத்தத்தை செய்தால், மனிதனுக்கு மனிதன் யாரும் அடிமை கிடையாது. உயர்ந்த ஜாதியும் கிடையாது, தாழ்ந்த ஜாதியும், தீண்டாமையும் இருக்கக்கூடாது. எல்லோரும் மனித இனமே, நம்மோடு பிறந்த இனமே. சந்தோஷமாக வாழ வழி காண வேண்டும். இலவசம் எதை கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுக்கப்பட வேண்டும். பெண்களுக்கு 8 பவுன் 1 பவுன் சூப்பர்யா, கொடுக்கலாம்யா. பெண்களுக்கு தாய் குலத்துக்கு தகுயா. இனி வரும் பெண்களாவது பயன்பெறட்டியா. மாதம் 2500 ரூபா குடியா, பயனுள்ளதாக இருக்குல்லையா. பஸ்ஸெல்லாம் ஓசி வேண்டாம்யா, பஸ் சார்ஜை குறைச்சா போதும். சிலிண்டர் ஓசி வேண்டாம்யா, குறைங்கய்யா. வீடுகளுக்கும் குறைங்க, கடைகளுக்கும் பாதிக்கு பாதி குறையா. விலைவாசி குறையா. எரிபொருள் முக்கியம்யா. இலவசம் எது தேவையோ அதற்கு சரியான இலவசம் நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தும், மக்கள் வறுமையை ஒழிக்கும். அப்போ இன்றைக்கு விவேகம் என்னும் வெள்ளி முளைத்திருப்பது இந்த விஜய் தான் என்பதை இந்த தமிழ் நாடும் அறியும், பக்கத்து நாடும் அறியும், இந்தியாவே அறியும். நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. விஜய் காட், சனி ஈஸ்வரன் வேலை எப்போ கையில் பிடிச்சாரோ வந்துட்டாரியா முருகர். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருச்செந்தூரிலே எதிரொலிக்கும் அங்கே வேலை கொடுத்தாய், ஞானத்தை கொடுத்தாய். ஞானவேல், சக்திவேல், வீரவேல், எத்தனை வேல் இருக்கு தெரியுமாயா? வேலுக்குள்ள பேரு. எல்லா மதமும் நம் மதமே, சம்மதமே. எல்லா கடவுளையும் வணங்கணும். எல்லோரும் நம் சகோதரர்களே. அவன் சொன்னான், இவன் எவன் சொன்னான் ஐயா. இங்கே பிரித்து விடுறதுல தான் வேலை பார்க்கான், சண்டை போடுறதுக்கு. ஒற்றுமையாக இணைவதுக்கு உடம்பண்டான். ஆன்மீகம் அரசும் ஒன்று, அறியாத வாயில மண். ஆன்மீகம் என்ன? தேசியமும் தெய்வீகமும் 2 கண்கள். ஆன்மீகத்தை மதிக்கணும். மதம் என்ற பேரில் பல பிரிவில் இருக்கணும். அத்தனை பேர் மனமும் குளிரும்படியாக வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டும் அந்தந்த திருநாளன்று. ஒருதலை பட்சமாக இருக்கக்கூடாது. அப்போ இன்று ஆட்சிக்கு வந்திருக்கும் இந்த சனியை ஒழிக்க வந்திருக்கும் இந்த சனீஸ்வரன் விஜய், இனி சனியே இருக்காது. மக்களை பிடிக்காது. எவனும் சனி பிடிச்சுன்னா நம்பாதீங்க. நம்ம ஓடிட்டு நாட்டை விட்டே ஓடின பிறகு அங்கே வருமா சனி? வர. அது மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சோதனை இல்லாமல் சாதனை இல்லை. சோதனை இல்லாமல் நிச்சயமாக சாதனை இல்லை. சோதனை இல்லாமல் சாதனை இல்லை. இந்த சோதனையே உனக்கு சாதனை. இந்த சோதனை தான் ஐயா உனக்கு சாதனை. மேல் அப்படியே கொஞ்சம் உன்னை டாப்பாக கொண்டு போகுது. அடுத்து என்ன செய்யணும், அடுத்து சோதனை தான் சாதனை. சோதனை முடிந்து விட்டால் சாதனை. ஒரு லிமிட்டு தான் ரெடியாக இருக்கும் சாதனை. அப்போ வேதனை இல்லை. சாதனை வந்துவிட்டால் நமக்கு முன்னால் நடந்த சோதனை எல்லாம் துரும்பாகிவிடும். பெரிதல்ல.
அதுபோல விஜயும் பல பல சோதனைகளை தாண்டி இறுதி வரை என்னைய கவர்னர் கவர்னர் என்ன தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரின் உள்ளத்தில் கவர்ந்து 108 இடத்தில் வெற்றி பெற்ற வந்து நாங்கள் அதிக இடத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று எங்களுக்கு ஆட்சி அமைக்க உரிமை கோருங்கள் என்று ஆளுநர் மாளிகைக்கு வரும்போது என்ன செய்திருக்க வேண்டும்? தலைகுனிவையாக ஏற்படுத்துவாங்க. நீங்கள் தலைகுனிய நேரம் வந்துடும். பிறகு சும்மா இல்லை, அத்தனை பேர் உள்ளத்தை கவர்ந்த விஜய் உங்கள் உள்ளத்தை கவரலையா? கொடுக்கணியா? பரீட்சை மாதிரி தான் ஐயா, இது ஒரு பரீட்சை தான் ஐயா, பரீட்சை தான். பள்ளிக்கூடத்தில் என்ன 100 மார்க் வாங்கினா பாஸ், ஃபஸ்ட்டு மார்க்கு. இவர் அரசியலில் 108 வாங்கியிருக்காரு. அதையும் தாண்டி இந்த 108க்கும் ஜோசியம் பார்க்கும், 108க்கும் ஜோசியம் பார்க்கும். பாரியா, பாரு பாரு. அதுமாரி விஜய் கூட்டம் காக்கா கூட்டம். காக்கா ஒரு காக்கா கத்துனா போதியா, அத்தனை காக்கா சரண்டரியா. ஒற்றுமை காக்கைக்குள் இருக்கும், ஒற்றுமை மனித இனத்துக்குள் இருக்கா? அன்னைக்கு இல்லையே. 108 இவர் வெற்றி பெற்றது 108, ஆம்புலன்ஸும் 108, இன்னும் என்னலாமோ போடுறான் 108. அடுத்தால சிவன் அடியார்கள் யாரையா? துறவிகள், சாதுக்கள், சந்நியாசிகள் அத்தனை பேர் போடும் மாலை 108 என்பது தெரியுமா ஐயா? தெரியுமா? அடியார்களுக்கு பூஜை நடத்துவது. இந்த சிவன் அடியார்களுக்கு திருவண்ணாமலையிலே பூஜை நடத்துவதற்கு 108 அடியார்களை அழைப்பார்கள், செலக்ட் பண்ணுவார்கள். அங்கே பூஜை நடக்கும். இங்கிருந்து பக்கத்து ஊர்களுக்கு குரு பூஜை, மகேஸ்வர பூஜை, பிரதிஷ்டை என்று அழைத்து கொண்டு போவார்கள். எத்தனை பேரை? 108. 108 பேர் அடியார்கள், சிவன் அடியார்கள். ஜோசியம்பா இருக்கு. எந்த நம்பருன்னு இருக்கியா? எந்த நம்பருன்னு இருக்கு, யார் ஆள வேண்டும், அது ஒரு ஏதோ ஒரு ஆன்மீகத்தில் ஒரு அடையாளம். 108 வெற்றி தான் ஐயா. அந்த 8க்கு மேலே எத்தனையோ 8 வரும் ஐயா. நல்லாட்சி மலர வேண்டும். மக்களுடைய அறிவையும் அவர்கள் உணர்வையும் அவர்கள் மனதையும் அறிந்து புரிந்து உணர்ந்து ஆட்சி புரிந்தால் மனித மனங்கள் பல நிலையில் இருக்கும். எது சரியோ அதை செய்ய வேண்டும். எங்களை போன்ற அடியாறுகள்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இறைவன் கொடுத்த சிவப்பிரசாதம். இறைவன் உறங்குவதற்காக காற்றிலேயே கலந்து வருகிறது. அங்கே மலையிலேயே பயிரிட்டு அந்த மக்கள் அனுப்புகிறார்கள். சிவ மூலிகை, அது பேர் கஞ்சாவாம். சிவ மூலிகை இந்த திராவிட மாடை மாற்றிட்டாங்க. உறங்குவதற்காக புகையிலை, இந்த சிவ மூலிகையெல்லாம் உறங்குவதற்கு. அதன் காற்றின் பம்பிங் அழுத்தத்தில் அனைத்து உயிர்களும் மயங்கி நன்றாக உறங்குகிறோம். உறங்குவதற்காக கொடுக்கப்பட்ட மூலிகை அதை மனிதன் பயன்படுத்தணும். விலை போனோம், விலை போனாங்க, விளைச்சல் கிடையாது, பிறகு நீ உறங்க முடியாது, இனிமேல் மாத்திரை தின்னுட்டு இருக்க. அதுமாரி அடியார்களை இந்த சிவ மூலிகை வைத்திருக்கிறான் என்று கொடுமைப்படுத்துவது நிறுத்தப்பட வேண்டும். அது கொடுக்கப்பட வேண்டும். அடியார்களுக்கு அதை வைத்திருக்கும் உரிமை இருக்க வேண்டும். எங்கள் ஜடையெல்லாம் எடுத்து மொட்டை அடித்து ஆன்மீகத்தை சூனியமாக்கிய திராவிட மூஜ ஆட்சியை, அந்த சனியை ஒழித்த எங்கள் ஈஸ்வரனே, எங்கள் அண்ணாமலையாரே. அண்ணாமலையார் தான் ஐயா, பல பேரில் இருக்கார் ஐயா. சனீஸ்வரன் அவர் தான், அண்ணாமலையார் அவர் தான், எல்லாம் அவர் தான். கற்சிலைக்குள்ளே கடவுளாக இருக்கார். பேர் நாமும் ஒழித்தாய், ஒழிக்க முடியாது என்றே ஒழித்து விட்டாய். இனி அனைத்தையும் ஒழிப்பாய். பெண்கள் பாதுகாப்பு, குழந்தை முதல் குழந்தை,
இதுவரையில் எந்த குழந்தைங்க எனக்கு மிட்டாய் வாங்கிட்டு வா, எனக்கு பண்ணை வாங்கிட்டு வா, பலத்தை வாங்கிட்டு வா, பெல்ட்டை வாங்கிட்டு வான்னு பெற்றோரிடம் குழந்தைகள் பல பொருளை கேட்கும். சட்டையை வாங்கிட்டு வான்னு. ஆனால் இப்போ குழந்தைகள் முதற்கொண்டு சாட்டையை எடுத்திருக்கிறார்கள். அறிவென்னும் சாட்டை. குழந்தைகள் முதற்கொண்டு அறிவு வளர்ந்த குழந்தைகள் தனியா சொல்லும். அறிவு வளராத பிறந்த குழந்தை சொல்லுமா விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்ட்டு? எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம்! கற்காலம் அல்ல, இது ஒரு பொற்காலம் என்பதை குழந்தைகள் நிரூபிக்கிறார்கள். அடுத்து வரும் இளைஞர்கள், இன்று இருக்கும் குழந்தைகள் எல்லாம் அடுத்து இளைஞர்கள். இளைஞர்கள் ஆனவின் அவர்களெல்லாம் யாரு யாரு? கணவன், தலைவன், மனைவி, துணைவி, தலைவி. அந்த வீட்டுக்கு அடுத்த ஸ்டெப்பு அவர்கள் வாழ்க்கை வசந்தமாக இருக்க வேண்டும். இந்த மண்ணில் பிறக்கும் மனிதன் எவனும் எதுவும் இல்லை என்று வேதனைப்படக்கூடாது. வந்தான் மகாராஜன் எங்களை காக்க. ஏன்னா அன்றைக்கு இருந்த அரசர்கள் ஆட்சியிலிருந்து முன்னால் இருந்தே ராஜாக்கு பல ஆட்சிகளில் யார் யாரெல்லாம் தீய சக்திகளை ஒழித்தார்களோ, சனியை ஒழித்தார்களோ, அவர்கள் தான் ஹீரோவாகியிருக்காங்க. அவங்க தான் ஹீரோ. நிறைய ஆட்சி புரிய நல்ல மனசாட்சி வேண்டும், பொதுநல எண்ணமும் சிந்தனை வேண்டும். அதுபோல் இன்று இருக்கும் வந்திருக்கும் தம்பி சகோதரன் மாண்புமிகு முதல்வர் இளைய தளபதி விஜய் 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 நல்லாட்சி மலர இங்கே இருக்கும் சாது சந்நியாசிகள், திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் ஒரு சார்பாகவும் அன்பார்ந்த நன்றி. நல்லாட்சி புரிய வேண்டும், முடியும். பொது நலம்தான். அதுபோல் விஜய் மௌனியாக இருக்கிறார். எதாக இருக்கிறார்? மௌனியாக இருக்கிறார். அதை கேட்கவில்லை, இதை கேட்கவில்லை, அங்கு வரவில்லை, இங்கு வரவில்லை, அதை பேசவில்லை, இதை பேசவில்லை, ஊமையாக இருக்கிறார். நான் கேட்குறையா, அவர் இப்போ நிறைய மாநாடுலாம் நடத்தினார, அங்கெல்லாம் பேசுனது யாரியா? யாரு யாரியா? ரோட் ஷோ நடத்தினார், அங்கெல்லாம் பேசுனது யாரு? இப்பவும் மாவட்டங்களிலே கிட்டத்தட்ட 18 தொகுதிக்கு தான் அவர் போனார். அதுக்கு மேலே அவர் போகவே இல்லை. எல்லா தொகுதியும் அவர் போயிருப்பாருன்னா அவர் தான் ஏன் 180க்கு போயிருப்பாருங்க. 108 என்ன 180க்கு போயிருப்பார். ஃபுல் ரவுண்டு தமிழகம் எங்கும் அனைத்து தொகுதிக்கும் போயிருந்தா மக்கள் பேசுதாங்க ஐயா. ஆள்றதுக்கு என்ன ஐயா? மொத்தத்தில் சொல்ல போகிறதா இருந்தால் இந்த அரசியல்வாதிங்கிறவங்க மேஸ்திரி, மேற்பார்வையாளர்கள் தான். அதை செய்யுங்க, இந்த திட்டத்தை போடுங்க போடுது. வேலை செய்கிறது அத்தனையும் அரசு ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், அரசு ஊழியர்கள். அதற்கும் சொன்னார் நம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர். என்ன சொன்னார்? இன்றைய செய்தி நாளைய வரலாறு. வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழகத்து மக்களாக இருக்கட்டும். வாழ்க தமிழ், தமிழ் தமிழ் என்றார் என்று தமிழ் மக்களை வாழ வைக்கவில்லை. என்ன சொன்னார்? அரசு ஊழியர்கள் அரசில் ஒரு அங்கம். அரசு ஊழியர்கள் அரசில் ஒரு அங்கம். அவர்களுக்கு அரசை இயக்குவதே அவர்கள்தான். யார்? அரசு ஊழியரியா? இவங்க இருந்த இடத்துல இருந்து உட்கார்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க, சட்டத்தை போட்டுக்கிட்டு. இயக்குவது யார்? அரசு பதவியிலே சுவாமிகளாக இருந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு அரசு ஊழியரும், அரசு ஊழியர்கள். அரசை இயக்குவது யார்? அரசு ஊழியர்கள். நாங்கள் ஒரு மேஸ்திரி. அவர்களுக்கே
எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் தகும். யாருக்கு? இந்த அரசு ஊழியர்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் தகும்யா. அரசை இயக்குவதே அவர்கள். நாங்கள் யாரு? கூலிக்காரன். கூலி இல்லாமல் வேலை பார்த்தோம் அரசு பதவியில். கவிதை சொன்னவர் எதற்கு சொன்னார் என்றால், அகவிலைப்படி மத்திய அரசு அறிவித்து பேனா மை காயும் முன் கையெழுத்து போட்டாராங்க. மத்திய அரசு ஊழியர்களுக்கு அறிவித்து கையெழுத்து போட்ட பேனா மை காயும் முன் கையெழுத்து போட்டவர் யார்? யார்? அவருடைய முந்தைய பெயர் என்ன? முத்தமிழ் கலைஞரின் முந்தைய பெயர் என்ன? தந்தை பெரியாருக்கு, ராமசாமிக்கு. என்ன சாமி? ராமசாமி. ஈரோட்டில் பிறந்த ராமசாமிக்கு பகுத்தறிவு தந்தை பெரியார் என்று பெயர் வைத்தது யார்? யார் யார் யார்? அப்போ அடுத்தால இன்னொன்று சொல்லுவாங்க, கலைஞர் பேனாவை, என்னத்த பேனா, ஏன்னா அவர் மட்டும்தான் கையெழுத்து போட்டிருக்காரு, மற்றவங்களாம் பேனாட்டு கையெழுத்து போடல. தமிழ் அறிஞர் பேனாவை, எழுதுகோலை கையில் எடுத்து விட்டாலே தொண்டர்கள் எல்லாம் உற்சாகப்படுவார்களாம். அப்படி என்னத்தை கொடுத்தாரோ அதனால்தான் பேனா சின்னமோ. அதனால்தான் பேனா சின்னம் வைக்கிறேன். இல்லை, ஒரு சிலர் சொல்கிறாங்க, இல்லையா பேனாவை கண்டுபிடிச்சதே கலைஞர் தான் ஐயா. பேனாவை கண்டுபிடிச்சதே கலைஞர் தான், அதனால தான் ஐயா வைக்க. ஐயா, தேவையில்லாத திட்டங்கள் ஒழிக்கப்பட வேண்டும். வறுமை இருக்கக்கூடாது. வரும் முன் காக்கு. நோய் காக்கலாம், இந்த உடம்பு ஆரோக்கியமாக வைக்கலாம். சூப்பராக இருக்கும் உடம்பு. நோய் இல்லாமல் மருந்தே இல்லாத செலவு இருக்கியா. அதிகமான மருத்துவ செலவே இல்லை. நோய் இல்லாமல் வாழலாம். ஒரு சில மருந்து அதுவும் செலவில்லை. நோய் வரும் முன் உடலை காக்க வேண்டும். இந்த பாடியை இந்த மண்ணுக்கு உரமாகும் வரை வறுமை இல்லாது இருக்க வேண்டும். வறுமை இருக்கவே கூடாது. தீமைகளை ஒழிக்க வேண்டும். தீய செயல் செய்கிறவர்களை ஒழிக்கணும். இல்லை அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து ஒழிங்க. ஒரு ஆள் 50,000 என்னமோ செலவுக்கு. திருடாதே, அழிப்பறி பண்ணாதே, இந்த உனக்கு ஒரு உதவி தொகை 50,000 ரூபா. இனி திருடனா உனக்கு பட்டினி சிறை தான். தீமைகளை ஒழிக்க ஏதாட்டு ஒரு வழியில். இப்போ தீவிரவாதிகளை ஒழிக்கிறதுக்கு 10 லட்சம் 5 லட்சம் கொடுக்கலையா ஐயா? இதுவும் ஒரு தீவிரவாதம். இதை ஒழிக்கிறதுக்கு 1 லட்சமோ 50,000மோ கொடுத்து கொள்ளைக்காரப்படலாம் ஒழிக்க ஒரு அமௌண்ட்டை கொடுத்து ஒதுக்கி அமைதி ஏற்படுத்த வழிகணும். ஏன்னா பணத்தால் தான் நிறைய விஷயங்களை சரி பண்ண முடிய வேண்டியது. ஒழிக்க வேண்டும். தீமைகளை ஒழிக்க, பாவிகளை அழிக்க வேண்டும். அழிச்சிடணுயா. பாவிகளை அழிக்கலைன்னா நாட்டில் மேலும் மேலும் துன்பம் துயரம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். என்னைக்கு பாவிகளை அழிக்கிங்களோ அன்னைக்கு மேன்மை. மரண தண்டனை. பாவிகளுக்கு என்ன தண்டனை? மரண தண்டனை. தீமைகள் கொடுமையாக இருக்கும்போது தண்டனைகள் கடுமையாக இருந்தால் தீமைகள் ஒளிந்துவிடும். வாழ்த்துக்கள். விஜயை தவிர வேற யாரும் இந்த தமிழ்நாட்டில் அடுத்த 5 ஆண்டுக்கு ஆட்சி புரிய முடியாது. மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தேவையில்லாததெல்லாம் பேசி கலகத்தையோ அல்லது கலகத்தை தூண்டும்படியான பேச்சுகளோ இருக்கக்கூடாது. தமிழகம் என்று அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும். அரசியல்வாதிகளுக்குள் சண்டை போட்டால் இனி நிரந்தர அரசியல்வாதிகளே இல்லாத ஒரு ஆட்சி மலரும். அதுதான் உலக மாதா ஜோதி மக்கள் கட்சி. யா
நல்லதே நடக்கும். இறைவன் என்றும் ஒன்றோடு, உன்னோடு, உன் உடலோடு. அதுபோல விஜயும் இன்று ஒரு சாமியாக வந்திருக்கிறார். சனி ஈஸ்வரன் சனியை ஒழிப்பார், ஒழிப்பார், ஒழிப்பார். நம்மை பிடித்த சனியெல்லாம் இந்த சனியோடு ஒழிந்து போகட்டும். சனி, சனி ஈஸ்வரன். யா, ஜெய் மாதாஜி, ஜெய் அருள் புரியும் ஆண்டவனுக்கு எல்லோரும் நன்றி சொல்லணும். கோடான கோடி நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி தர்மத்தை செய்து கொண்டு கருமத்தை போக்கி தர்மத்தோடு வாழ தன் மனதை பக்குவப்படுத்த வேண்டும். மனதை அடக்க வேண்டும், தன்னடக்க வேண்டும். உன் மனதை நீயே அடக்கலாம், கட்டுக்குள் கொண்டு வரலாம். மன அடக்கமே மேன்மை, மன அடக்கமே தூய்மை. உன் வாழ்க்கை உன் மனதில், உன் மனதில்.